வந்து ஐசீனியா ஃபெட்டிடா, அதாவது சிவப்பு மண்புழு. இது வந்து சயின்டிஃபிக் நேம் வந்து ஐசீனியா ஃபெட்டிடா. இதுதான் பெஸ்டான worms. சில வேளை இந்த காணொலியை பார்த்துட்டு கௌரவ ஆளுநர் ஐயாவோ அல்லது அமைச்சரோ அல்லது இணைப்பு குழுவில் இருக்கிற யாராவது எக்ஸ்பர்ட்ஸ் கூப்பிடலாம். 1 கிலோன்னு சொன்னா பெரும்பாலும் 2000 இருந்து 2200 மண்புழு இருக்கும். மதுரன் நீங்க சொன்னீங்க இந்த மண்புழுவுக்கு வந்து பேப்பரை கூட போடலாம்னு சொன்னீங்க. பேப்பர் வெறும் பேப்பர் கடுதாசியே இப்படியாகும் 45 நாள். நீங்க ஈவன் வீட்டை பத்திரிகை வாசிக்கிற ஆளா இருக்கலாம், அல்லது உங்களோட புள்ள படிச்சு பழைய கொப்பியல் வந்து வீச இல்லாமல் இருக்கலாம். அல்லது யூரியாவை போட சொன்னா அங்கடைய வந்து ஒரு பயிர் எவ்வளவு யூரியா எடுக்கும்ன்றதை தாண்டி அள்ளி வச்சிருக்கிறோம். அவ்வளவு வந்து மண்ணுக்குள்ள போகுது, அவ்வளவு நஞ்சு. கீழே வந்து ஒரு கோல் பண்ணாங்க வேற கோல் வச்சு டெப் போடுவோம். பேசிக்கா அதான் நீங்க கொழும்பு பல்கலைக்கழகத்துல நீங்க விவசாயம் படிச்சு கொண்டிருக்கீங்க. அப்பேக்கே இப்படி ஐடியாக்கள் இருந்ததா? எங்களுக்கு ஒரு செமிஸ்டர்ல வந்து ஒரு கோர்ஸ் இருக்குது. அந்த கோர்ஸ்ல வந்து ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் ஒரு கோர்ஸ் பாடம் இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா மண்புழு பாருங்க இவ்வளவு ஆசையா இருக்குது, ஈரோட இருக்குது. இது உண்மையா பிரதேச சபையா இருக்கலாம், நகர சபையா இருக்கலாம், எந்த சபையா இருந்தாலும் சரியா நீங்க உங்களோட வீடியோ ஒன்று பார்த்துருந்தாங்கன்னா அந்த வீடியோவில் திறமை சொல்லி இருக்கிறீங்க, அதை வந்து நடைமுறைப்படுத்துங்க. ஈவன் பிரதேச சபை ஒன்று ஒரு ஷேட்டுக்குள்ள வந்து ஒரு பெரிய ஒரு நீளமான தொட்டியை கட்டி போட்டா அவைக்கு வந்து இவ்வளவு உரம் பெறும். நார்மலா இந்த மண் புழு வந்து நீங்க விற்கிற இருந்த வழியில 20,000 விற்கலாம். ஒரு கிலோ 20,000 விற்கலாம். பெருகுமானல்ல நீங்க 1 கிலோ வாங்கி உங்களோட இதுக்கு போட்டீங்கன்னு சொன்னா அந்த 1 கிலோ அப்படியே உங்களுக்கு டபுள் ட்ரிபிள் ஆகி கொண்டு போகும். நீங்க இப்போ கையில இருக்க அதாவது நாங்கள் நித்திர கொண்டாலும் இது மண்பு நித்திர கொள்ளாது. மற்றது திருகோணமேல, அக்கரைப்பற்று, மற்றது சாய்ந்தமேறது, அம்பாறை இப்படி நிறைய இடத்துல செய்திருக்கிறேன். இப்ப கிட்ட அண்மையில 5 நாளைக்கு முன்னம் நாவக்குழி கைதை கூட செய்திருக்கிறோம். இந்த விஷயத்தை யாழ்ப்பாணத்துல கட்டாயம் செய்ய வேணும். ஏன்னு சொன்னா இது சம்பந்தமா பாருங்க நிறைய மண்புழுவை ஜெயமதுரன் வச்சிருக்கிறார். நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. இது அப்படியே உலகமெல்லாம் பரவ வேணும். தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொளி ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிற ஒரு காணொளி. அதால் இந்த காணொலியை இறுதி வரைக்கும் பாருங்கோ. விஷயம் என்னென்னு சொன்னால் இன்றைக்கு இலங்கையில் முக்கியமாக யாழ்ப்பாணத்தில் பேசு பொருளாக உள்ள விடயம் வந்து கழிவகற்றல் பிரச்சனை. அண்மைய தினங்களில் மிகவும் பேசு பொருளாக இருக்குது. இந்த குப்பைகளை வீதிகளில் எறிகிறது இப்படியான பிரச்சனைகள் வந்து இன்றைக்கு பேசு பொருளாக இருக்குது. இதற்கு தீர்வு கொடுக்குற முகமாக ஒரு இளைஞனோரால் நான் இந்த காணொலி ஊடாக உலகமெங்கும் அறிமுகப்படுத்த போகிறேன். அவர் ஏற்கனவே பிரபலமானவர் தான் என்றாலும் அவர்கிட்ட இருக்கிற அந்த தொழில்நுட்ப வசதியை அனைத்து மக்களும் பயன்பெறணும் என்ற ரீதியில் யாழ்ப்பாணத்தின் தென்மராட்சி பிரதேசத்தின் உசன் பகுதியில் நான் நிற்கிறேன். விஷயம் என்னென்னு சொன்னால் கொழும்பு பல்கலைக்கழக விவசாய தொழில்நுட்பவியல் மாணவன் தற்போது ஒரு தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டு வரார். அவர் வந்து வீட்டில் உருவாகக்கூடிய கழிவுகளை மண்புழு மூலம் பசலையாக மாற்றி கொடுக்குற அந்த செயற்திட்டத்தை செய்து கொண்டு வரார். இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போதுங்கிற யாழ்ப்பாணத்தில். ஏன்னு சொன்னால் 100 கிலோ உக்கக்கூடிய கழிவுகளை போட்டால் 40 கிலோ பசலையாக்கி தர மாதிரி அவர் வந்து அந்த மண்புழு அந்த உற்பத்தியில் வந்து பசலை உற்பத்தியில் வந்து செய்து கொண்டு வரார். உங்களோட வீடுகளில் வாழைகள், தண்டுகள் இப்படியான மரக்கறிகளை ரோட்டு வழியை பார்த்தால் எல்லா இடமும் வீதியோரம் பரவி கிடக்கும். அதை நீங்கள் இனிமேல் இந்த விஷயத்துக்கு நீங்கள் மாறினீங்கள்னு சொன்னால் உங்களோட வீட்டில் நீங்களே பசலை உற்பத்தி செய்யலாம். வெரி சிம்பிள். 2 வாளி காணும், பிளாஸ்டிக் வாளி. நீங்கள் நினைக்கிற மாதிரி தொட்டியோ எல்லாம் கட்ட தேவையில்லை. நான் இன்றைக்கு நிற்கிறது தென்மராட்சி பிரதேசத்தில் விவசாய தொழில்நுட்பவியல் மாணவன். ஒரு மிகவும் ஒரு விவசாயம் படித்தது மட்டும் இல்லாமல் அது சார்ந்து பயணிக்கக்கூடிய நல்ல ஒரு விவசாயியும் கூட, இளம் விவசாயி ஜெயமதுரன் வீட்டை தான் நிற்கிறேன். அவற்றை இந்த ஐடியாவை நீங்கள் உலகமெல்லாம் பரப்பி முக்கியமாக எங்களுடைய கழிவகற்றல் பிரச்சனைக்கு தீர்வுகளை கண்டுகொள்ள முடியும். ஒரு சுவாரஸ்யமான காணொளி இறுதி வரைக்கும் பாருங்கோ. நல்ல ஒரு அற்புதமான விஷயங்களை பகிர்வோம். வாங்கோ காணொளிக்குள்ளே போகலாம். இன்றைக்கு விவசாயம் படிச்சுட்டு எல்லாரும் போய் பேங்கில் வேலை செய்து கொண்டு அல்லது வேறு ஏதாவது வேலைகளை பார்த்து கொண்டு இருப்போம். கொழும்பு பல்கலைக்கழகத்திலிருந்து இந்த யாழ்ப்பாணத்தின் தென்மராட்சி மண்ணிலிருந்து தெரிவாகி படித்து இப்போது வந்து தனக்கு அரசாங்க வேலை வேணும் அது வேணுமென்னு சண்டை பிடிக்காமல் தன்னுடைய அறிவை எல்லாருக்கும் முகப்புத்தகங்கள் வாயிலாகவும் ஏனைய ஊடகங்கள் வாயிலாகவும் பரப்பிக்கொண்டு ஒரு பிரபல தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய இளம் விவசாயி ஜெயமதுரனை தான் இன்றைக்கு இந்த காணொலியில் நேர்காணல் செய்வோம். முதல்ல அவருக்கு வணக்கம் கூறி வரவேற்று கொண்டு மேலதிகமாக காணொலிக்கு வணக்கம். வணக்கம். முக்கியமாக இன்றைக்கு அதாவது மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ஒரு விஷயத்தை கிட்டடியில் கொண்டு வந்தார். இந்த கழிவகற்றல் பிரச்சனை என்று சொல்லி ஒரு கொதிநிலையில் காணப்படுற ஒரு விஷயம். இது சம்பந்தமாக நிறைய பேர் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்தில் மக்கள் இந்த கழிவு முகாமைத்துவத்தில் ஒரு சரியில்லாத ஒரு மாதிரி கடைப்பிடிக்கணும் என்ற ரீதியில் சொல்லி கொண்டிருக்கணும். இந்த பிரச்சனையை எப்படி அணுகலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
உண்மையாக கழிவகற்றல் என்ற விஷயத்தில் வந்து எங்களோட எல்லா மக்களாலையும் இலங்கையில் எந்த பாதையில் இருந்தாலும் எல்லா மக்களுமே வந்து இந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வரலாம் இது பெரிய பிரச்சனையே இல்லை என்ன பொறுத்த அப்படியா இப்போ இதே கணக்கெல்லாம் யோசிக்கணும் தானே அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் நீங்க சொல்றீங்க சிம்பிளா முடிக்கலாம் என்னன்னு சொன்னா இப்ப மண்புழு என்ற விஷயம் ஒன்று இருக்குது எல்லாரும் தெரியுமோ தெரியாது மண்புழுவில் வந்து 8 வகையான மண்புழு இருக்குது அதுல வந்து ஐசீனியா ஃபெட்டிடா மற்றது லம்பரிகஸ் ருபல்லஸ் சொல்லி நிறைய வகையான மண்புழுக்கள் இருக்குது அதுல வந்து இந்த ஐசீனியா ஃபெட்டிடா வந்து சிவப்பு மண்புழுவா இருக்கும் நீங்க சொல்லுங்க அந்த மண்புழு என்னன்னு சொன்னா எதை போட்டாலுமே 45 நாள்ல 45 to 50 டேஸுக்குள்ள வந்து உங்களுக்கு அதை உரமாக மாற்றி தரும் ஸோ இப்படி நீங்க படிச்ச பேப்பரையா இருக்கலாம் குப்பைகளா இருக்கலாம் கொப்பி ஊத்துவாங்களா இருக்கலாம் என்னவா இருந்தாலும் நீங்க அதை போட்டா அது உங்களுக்கு பசலையாகி தரும் வெறும் 45 எங்கட வாசல 1.5 மாதத்துல சோலி முடிஞ்சு ரோட்டு வழியவே இப்ப 1.5 மாதமா கிடக்கு சில இடங்கள்ல நான் கிட்டத்தட்ட சாவச்சேரி கொடியாதுக்கெல்லாம் போயிருக்கிறேன் அந்த சந்தை பின்னால பார்த்தா அந்த வாழைப்பழ தண்டுகள் எல்லாம் தூக்கி எறிவாங்க அதெல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து பொறுக்கி வெட்டி கொண்டு வந்து போட்டா இந்த மண்புழு வந்து டபுள்ல வரும் எனக்கு சோ அது இனப்பெருக்கத்துக்கு வந்து கூட்டுது அதுக்குள்ள அந்த மீடியா அப்ப அது வந்து சரியான ஒரு பொஸ்பஸை வந்து கூட்டும் வாழை இலதுகள் எல்லாம் வந்து பொஸ்பஸை கூட்டும் சோ ஈவன் எனக்கு அந்த மண்புழுவை வந்து கூட்டக்கூடிய வசதியாயும் இருக்குது அதே மாதிரி பசலை வந்து உருவாக்கக்கூடியமா இருக்கு வெறும் 45 நாள்ல அதான் 45 நாள்ல இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா இந்த பசலையை வந்து நீங்கள் உற்பத்தி செய்துட்டு இதுல இருக்குது காட்டுவோம் தூக்கி இதெல்லாம் இவர் உற்பத்தி செய்த பசலை தான் நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா அள்ளி காட்டுங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கு மண்புழு இருக்குது எவ்வளவு மண்புழு இருக்குன்னு பாருங்க உயிரோட மண்புழு இருக்குது கிட்ட கொண்டு காட்டிட்டு வாங்க நிறைய மண்புழுவும் இருக்குது இதை இப்ப ட்ரீட்மெண்ட்ல இருக்குது அப்ப இதுவும் இதெல்லாம் நேற்று போட்டு அம்மா வீட்டை சமைச்ச கத்திரிக்காய் கறி எல்லாம் போட்டு ஈவன் வீட்டுல வர கழிவுகள் எல்லாமே எல்லா கழிவையும் அம்மா சொல்லி ஆர்டர் சமைச்சு போடுறதுக்கு ஓட்டுக்கோன்னு சரி இப்போ எங்கட நாட்டில் பெரிய பெரிய திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது உதாரணமாக சொன்னால் பில்லிசர திட்டம் அப்படி பல திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது ஒவ்வொரு பிரதேச சபைகள் நகர சபைகளுக்கு வழங்கப்பட்டது நீங்கள் நான் பார்த்த மாட்டில் சிம்பிளாக ஒரு பிளாஸ்டிக் வாலிக்கு சோழியை முடிச்சு விட்றீங்க பெரிய சந்தோஷமான விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த திட்டத்தை நீங்கள் செயற்படுத்தினால் உங்களுக்கு 100 கிலோ நீங்கள் போட்டிங்களா 40 கிலோ பசலையாக வரும் 40% வந்து உங்களுக்கு பசலையாக வரும் அதாவது பெரிய ஒரு அமௌண்ட் அது அந்த பசலையை நீங்கள் வெளியால் 250 ரூபாய்க்கு நீங்கள் பேக் பண்ணி விற்கலாம் 250 ரூபா சரி உங்களுக்கு விற்க விருப்பம் இல்லை ஆனால் வீட்டை நிறைய பசலைகளை நீங்கள் உருவாக்கி கொண்டு இருக்கிறீங்களன்னு சொன்னால் இவர் எடுப்பார் எவ்வளோத்துக்கு எடுப்பீர்கள் ஹோல்சேலாக 70 ரூபாய்க்கு எடுக்கிறோம் 70 ரூபாய்க்கு எடுப்பார் அப்போ இது ஒரு நல்ல மெத்தட் இது எல்லாருமே கடைப்பிடிக்க வேணும் அதான் இந்த காணொலியின் நோக்கம் மேலதிகமாக நிறைய விஷயங்களை ஜெயமதுரன் கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மண்புழு இருக்குது காட்டுங்க பாருங்க நிறைய மண்புழுவை ஜெயமதுரன் வச்சிருக்கிறார் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது இது அப்படியே உலகமெல்லாம் பரவ வேணும் சொல்லுங்க அதை பற்றி இதில் என்ன விஷயம்னு சொன்னால் இப்போ நான் கையில் மண்புழு வச்சிருக்கிறேன் அது வந்து ஆக்டிவாக இருக்குது ஓகே இந்த கையில் வச்சிருக்கையில் வந்து எனக்கு வந்து இந்த மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படியா சில பேர் வந்து சில வைத்தியங்களை வந்து இதை வந்து மசாஜ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிடலாம் இந்த மண்புழு வந்து கையில வச்சிருந்தா ரத்த ஓட்டங்களை வந்து சமப்படுத்துமான்னு சொல்லிடுறேன் அதே போல இந்த மண்புழு வந்து 1 கிலோன்னு சொன்னா பெரும்பாலும் 2000 இருந்து 2200 மண்புழு இருக்கும் 1 கிலோவில் 2000 நம்பர்ஸ் இருக்கு 2000 இருந்து 2200 கிட்ட இருக்கு எவ்வளவு காசு 1 கிலோ வந்து 20000 ரூபாய் போகுது ஒரு மண்புழு 10 ரூபா ஒரு மண்புழு 10 ரூபா சிங்கிள் புழு வந்து 10 ரூபா ரைட் என்ன ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன் நாங்கள் வீட்டில் இருக்க வரைக்கும் எங்கட பிரதேசத்தில் நல்ல மண்புழு இருந்தது என்னுடைய அவதானத்தில் நான் ஒரு ரசாயன உரத்தை போட்ட அப்புறம் இந்த அட்ரஸே காணையில அது நடக்குமா இல்லை என்னன்னு சொன்னால் கெமிக்கலை நாங்கள் யூஸ் பண்ண வலிக்கிட்டு இன்றைக்கு 2022 வந்து கிளிநொச்சி மாவட்டம் அதிகமாக நஞ்சை உட்கொண்ட மாவட்டமாக போயிடுச்சு ஸோ அது என்னென்னு பார்த்தா நாங்கள் எல்லாருமே வந்து அளவுக்கு அதிகமாக வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணுறோம் ஜூரியாவை போட சொன்னா அங்கடைய வந்து ஒரு பயிர் எவ்வளவு ஜூரியா எடுக்குமன்றதை தாண்டி அள்ளி வீசிருக்கிறோம் ஸோ அவ்வளவு வந்து மண்ணுக்குள்ள போகுது அவ்வளவு நஞ்சு ஸோ நாங்கள் இப்படியான விஷயத்தை செய்யல வந்து என்னன்னு சொன்னா ஒன்று கெமிக்கல் ஃப்ரீயா இருக்கும் அதாவது நார்மலா வந்து நஞ்சட்ட விவசாயத்தை நாங்கள் செய்யலாம் அதே மாதிரி சாப்பிட்ற சாப்பாடும் வந்து ஆரோக்கியமான சாப்பாடாக இருக்கும் எங்களுடைய பழைய ஆக்கள் வந்து ஹெல்த்தியா இருந்ததுக்கு ரீசன் வந்து இயற்கை விவசாயம் தான் இப்போதான் நாங்கள் எல்லாரும் கெமிக்கலை காண்றோம் இது இப்போ 1 கிலோன்ற விலை நீங்கள் சொன்னீங்கள் இதை மேற்கொண்டு என்ன மாதிரி செய்ய வேணும் என்ன மாதிரி பரிகரிக்க வேணும் என்ற விளக்கத்தையும் சொல்லுங்க இது வந்து நார்மலா நீங்க ஒரு உங்களோட மண்புழு வந்துட்டுன்னு சொன்னா அல்லது நீங்க எங்களை தொடர்பு கொண்டா நாங்கள் வந்து செய்து தருவோம் உங்களுக்கு நீங்க இந்த மண்புழு கொண்டுட்டீங்கன்னு சொன்னா ஒன்றும் தேவையில்லை சிம்பிளா கீழே வந்து ஏதாவது தண்ணி வடியக்கூடிய பொருள் ஏதாவது உமியா இருக்கலாம் அல்லது ஏதாவது பிரிக்ஸா இருக்கலாம் ஏதாவது கீழே போடுவீங்க இந்த வாளிக்கு போடுவீங்க அப்படிதான் இருக்குது அதாவது தண்ணி வடியக்கூடிய உமி அல்லது ஏதாவது கல்லுக்குருணியும் போடலாம் ஓகே கீழே வந்து ஒரு ஹோல் வை பண்ணாங்க வரதை
ஹோல் வச்சு டெப் போடுவோம். இது நான் பேசிக்காக அதான் நீங்கள் அந்த பூமி வாஷ் வேர்மி வாஷன் வேறு. இது வந்து நார்மலாக நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு எடுத்து காட்டுறக்கா வச்சிருக்கிறேன். ஆனால் இதுக்குள்ளே வந்து என்ன விஷயம்னு சொன்னால் எங்களோட இப்போ தெம்மராட்சியை பொறுத்த வேற வந்து இந்த மாட்டு சாணம் எல்லா இடமுமே தாராளமாக இருக்கு. நீங்கள் யாருமே விலைக்கு வாங்க தேவையில்லை. இந்த மாட்டு சாணத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஈவன் நான் கிழக்கு மாகாணத்தில் போயிருக்கேன், அங்கே வந்து 60,000 80,000க்கு லோட்டாக பறிக்கிறாங்க எருவை. பட் எங்க தெம்மராட்சியை பொறுத்தவரை இது வந்து எல்லாட்ட வீதியும் ரோட் வழியே சாணிகள் இருக்கு. பெரிய அளவில் தேவையில்லை, ஒரு வாளிக்க போடுற அளவுக்கு தானே கொண்டு வந்து நீங்க உங்களோட வீட்டு கழிவை நீங்க செய்ய போறீங்கன்னு சொன்னா கிடக்கிற கழிவுகள் இல்லை. நீங்க உதாரணத்துக்கு உங்களோட வீட்டை அல்ற குப்பையா இருக்கலாம் அல்லது படிச்ச பேப்பரா இருக்கலாம், என்னத்தையா இருந்தாலும் நீங்க இதை போட்டா அது உங்களுக்கு சாப்பிட்டு புறமாகி தரும். இதுக்கு நீங்க மரக்கறிகள் கத்திரிக்காய் வீட்டை வாய்ச்சி எல்லாம் போட்டுருக்கீங்க? எல்லாம் போட்டிருக்கோம். எத்தனை நாள் இப்ப இது வந்து போட்டு இப்போ ஒரு 8 நாள். 8 நாள் இவ்வளவு பசலை 8 நாள் இவ்வளவு பசலை. அதாவது அந்த மண்புழு அதை சாப்பிட்டுட்டு அது இந்த கழிவே ஒரு பசலை மாதிரி தான். மண்புழு உரம்னு சொல்றது வந்து புதுசா ஒன்றும் இல்லை. இந்த மண்புழு சாப்பிட்டு வர அந்த கழிவு எச்சம் தான் இந்த உரம். ரைட் ரைட் ரைட். அதில் அந்த நைதரசன் அதுகளின் அளவுகள் எல்லாம் என்ன மாதிரி இருக்கும்? நைதரசன் அளவு எல்லாமே வந்து நார்மலாக நீங்கள் உங்களோட ஒவ்வொரு நீங்கள் என்னென்ன இடுக பொருளை வந்து உள்ளுக்கு போடுறீங்களோ அவ்வளவும் வந்து உங்களுக்கு நியூட்ரிஷன் லெவலில் கூட போகுது. உதாரணத்துக்கு நீங்கள் தனியாக சாணியை போட்டிங்கன்னு சொன்னால் சாணியில் எவ்வளவு இருக்குதோ அவ்வளவு உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே போல் நீங்கள் கத்தரிக்காய் வெண்டிக்காய் கழிவுகள் எல்லாத்தையும் கொண்டு கொட்டைக்குள்ள அதில் இருக்கிற எல்லா பொருளின் சேர்மானமும் உங்களுக்கு உரப்பத்தில் வரப்போம். இப்போ எங்களோட வீட்டில் நாங்கள் மீன் வாங்குவோம். மீன் வாங்கிக்க அதனுடைய செதில்கள் அதே மாதிரி செட்டை அதில் வெட்டி வந்து நாங்கள் எறிவோம். அதெல்லாம் இதுக்கு ஆட் பண்ணலாம். மீன்கள் போடைக்க வந்து முள்ளுகள் வந்து விஷயம் இந்த புழு வந்து கொஞ்சம் சாஃப்டானால் புழு வந்து குத்தி போடும். ஸோ நாங்கள் வந்து அதாவது ஹார்ட்டான திங்ஸை இல்லாமல் சாஃப்டான திங்ஸை மட்டும் மிக போட்டால் நல்லா இருக்கும். அடுத்து சில இடங்களில் வந்து இந்த மீன் செதில்களை வந்து போட்டு செய்கிறாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாங்கள் செய்திருக்கிறோம். அது என்னன்னு சொன்னால் அந்த மண்புழுக்கள் வந்து தன்னுடைய சுவாஸ்தியத்தை வந்து கொடுக்கணும். நாங்கள் அதுக்குள்ள இருக்கிறதுக்கு வந்து ஒரு அள்ளி காட்டுங்க அதுக்குள்ள உயிரோட இருக்கிறத பார்த்தீங்களா? மண்புழு பாருங்க இவ்வளோ ஆசையாக இருக்குண்டு உயிரோட இருக்குது. யா கிட்ட காட்டுறேன்னு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. எங்கடையாக கையால் தோற சில பேர் அசிங்கப்படுவீங்க. ஆனால் அப்படி என்று இல்லை. இது வந்து கருப்பு தங்கம். கருப்பு தங்கம்னு சொல்லுவோம். இந்தியாவில் கருப்பு தங்கம்னு சொல்றது. இந்த மண்புழுவின் பேர் என்ன சொன்னீங்க? இது வந்து ஐசீனியா ஃபெட்டிடா, அதாவது சிவப்பு மண்புழு. இது வந்து சயின்டிஃபிக் நேம் வந்து ஐசீனியா ஃபெட்டிடா. ரைட் ரைட். இதுதான் பெஸ்டான worms. இப்போ இந்த கழிவு பிரச்சனைகள் வந்து சனத்திட்ட இப்போ ஒரு தரம் பிரித்து எடுக்க சொல்லி விட்டா விஷயம் முடிஞ்சு என்ன செய்ய வேணும்னு சொல்லுங்க. இது உண்மையா பிரதேச சபையாக இருக்கலாம், நகர சபையாக இருக்கலாம், எந்த சபையாக இருந்தாலும் சரியா நீங்கள் உங்களோட வீடியோ ஒன்று பார்த்துருந்தாங்கன்னா அந்த வீடியோவில் திறமை சொல்லி இருக்கிறீங்க, அதை வந்து நடைமுறைப்படுத்துங்க. குப்பைகளை வந்து தரப்படுத்துங்க. தரப்படுத்தி வரையில வர ஆர்கானிக் கழிவுகள் எல்லாத்தையுமே இந்த சிஸ்டத்துக்கு கொண்டு வரலாம். ஈஸியாக கொண்டு வந்தோம்னு சொன்னால் வித்தின் 45 டேஸில் ஈவன் பிரதேச வந்து வரி வசூலிக்க தேவையில்லை. அவைக்கு இதுல இருந்து வருமானம் பெறும். புழுவை வித்தா காசு வரும், உரத்தை வித்தா காசு வரும். திருப்பம் அந்த விலையில சொல்லி விடுங்க எவ்வளோ காசு வரும். நார்மலா இந்த மண் புழு வந்து நீங்க விற்கிற இருந்த வழியில 20,000 விற்கலாம். ஒரு கிலோ 20,000 விற்கலாம். பெருகுமா நல்லா? நீங்க 1 கிலோ வாங்கி கூட இதுக்கு போட்டீங்கன்னு சொன்னா அந்த 1 கிலோ அப்படியே உங்களுக்கு டபுள் ட்ரிபிள் ஆகி கொண்டு போகும். நீங்க போடுற இடுக பொருள் எல்லாத்தையுமே வந்து சாப்பிட்டு தன்னுடைய இனத்தையும் வந்து விருத்தி கொண்டிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பசலையும் வந்து கொண்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு டபுள்ல வரும். அதே போல இந்த உரத்தையும் வந்து நீங்க விற்கலாம். உரம் வந்து 100 ரூபாயிலிருந்து 250 ரூபாய் மட்டும் நீங்க விளைவிக்கலாம். உங்களுக்கு விற்கலாது செய்யறோம். இது எங்களுக்கு மார்க்கெட்டிங் செய்யலாம் இருக்குன்னு சொன்னா தொடர்பு கொள்ளுங்க, நாங்க உங்கள்கிட்ட வாங்குறோம். உங்களோட தொலைபேசி இலக்கத்தையும் சொல்லி விடுங்க. 077 034 49 49. திருப்பம் சொல்லுங்க. 077 034 49 49. நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. இந்த உங்களோட உரம் நீங்க செய்யறீங்க, எங்களுக்கு விற்கலாம் இருக்குன்னு சொன்னா இந்த உரத்தை நாங்க வாங்குறோம். உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ்ல 70 ரூபாய்க்கு வாங்குறோம். மதுரன், நீங்க சொன்னீங்க இந்த மண்புழுவுக்கு வந்து பேப்பரை கூட போடலாம்னு சொன்னீங்க. பேப்பர் வெறும் பேப்பர் கடுதாசியே இப்படியே ஆகும் 45 நாள். நீங்க ஈவன் வீட்டை பத்திரிகை வாசிக்கிறாங்களா இருக்கலாம், அல்லது உங்களோட புள்ள படிச்சு பழைய கொப்பிகள் வந்து வீச இல்லாமல் இருக்கலாம், அல்லது பிரதேசதான் வந்து அள்ளி கொண்டு போகணும்னு யோசிக்காதீங்க. நீங்க எதையுமே பிச்சு போடுங்க, இது வந்து சாப்பிடும். அந்த மண்புழுக்கு எக்ஸாம் வைக்கிற நேரம் நக்கல் அடிச்சு கதை சொன்னீங்க. நான் வந்து ஒரு பர்டிகுலர்ல வந்து ஒரு ஃபீல்டு போயிருந்தேன். அங்கே வந்து செய்த ஒரு கேட்கல. அப்போ எக்ஸாம் பேப்பர் தூக்கி போடைக்க கேட்டாங்க, மண்புழுக்கு என்ன பரீட்சையா சார்? நான் பரீட்சை இல்லை தம்பி, இது நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் அது உக்கி வரும், உங்களுக்கு சாப்பிட்டு தரேன்னு சொல்லி சொன்னா பிறகு அவர் இப்போ என்ன செய்கிறேன்னு சொன்னால் கிடக்கிற பேப்பர் எல்லாமே வாங்கி கொண்டு வந்து போடுறேன். இதை நீங்கள் வீட்டில் பூச்சாடிகளில் என்ன ஒரு சின்ன சின்ன வீட்டு தோட்டங்களை செய்யலாம், அதை விட பூக்கண்டு வைக்கலாம், என்னவும் செய்யலாம். வெறும் 45 நாளில்
கனபேற்ற வீடுகளில் குப்பைகள் தேங்கி இருக்கு. அது மட்டும் இல்லை, பழைய புத்தகங்கள் அதுகளை சில பேர் எரிக்க மாட்டேன்னா வீட்டுக்கு அந்த சைட்டுகளில் இருக்கும் அந்த ரேக்குகள் மாரி அதுகளுக்கு கிடக்கு முறைவேக்குகளுக்கு கட்டி எல்லாத்தையும் சுக்குநூறாக்கி போட்டு இதுக்கு போட்டு விட்டா கையில பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கத்தரிக்காய் காம்பு இருக்கு பாருங்க. இது கூட இப்ப கொஞ்ச நாளையில இப்ப நேற்று கொண்டு அம்மா சமைச்சு எல்லாமே வந்து சாப்பிட வலிக்கிட்டாரு. இப்போ கையில இருக்க அதாவது நாங்கள் நித்திர கொண்டாலும் இது மண்புல் நித்திர கொள்ளாது. இது உங்களுக்கு 24 hours ஒர்க் பண்ணி கொண்டே இருக்கும். நீங்க வடிவா படுக்கலாம், இது கொண்டு வந்து கொட்டி போட்டு அது உங்களுக்கு சாப்பிட்டு வேலை செஞ்சு இருக்கும். நிச்சயமா இந்த குப்பை பிரச்சனையே கிளர்னா அப்புறம் டிசிசி மீட்டிங்கில் ஒரு அது சார்ந்த தேடல்களை தான் பிடித்து கொண்டிருக்கிறேன். அதில் முக்கியமாக ஜெய்மதுரன் வந்து விவசாயம் படித்தது மட்டுமில்லை, விவசாயியாகவே வாழ்கிறார். அதில் முக்கியமாக ஆள் வந்து விலங்கு வளர்ப்பில் ஈடுபட்டிருக்குது, ஆட்டுக்குட்டிகள் வளர்க்குறவர். அதை விட இப்போ நிற்குது தானே, அதையும் நீங்கள் பார்க்கலாம். பிறகு என்னென்னு சொன்னால் அக்ரிகல்ச்சர் டிகிரி எடுத்து போட்டு அடுத்தது என்ன செய்கிறேன்னு முழுசி கொண்டிருக்கிறார்கள் கூட. நான் ஏற்கனவே ரஜிதன் மகேஸ்வரன் கிளிநொச்சியில் என்னுடைய நண்பனை காட்டினான். இப்போ தம்பி வந்து இன்னும் ஒரு இனோவேட்டிவானால் நிறைய விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார். எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக கதைப்பேன். அதாவது கொழும்பு பல்கலைக்கழகத்தில் நீங்கள் விவசாயம் படித்து கொண்டிருக்கிறீங்க, அப்போக்கே இப்படி ஐடியாக்கள் இருந்ததா? எங்களுக்கு ஒரு செமிஸ்டரில் வந்து ஒரு கோர்ஸ் இருக்குது. அந்த கோர்ஸில் வந்து ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் ஒரு கோர்ஸ் பாடம் ஒன்று இருக்குது. அதில் வந்து நிறைய எவ்வளவு கொம்போஸ்டுகள் செய்யறேன்னு சொல்லி நிறைய ஸ்டெப்ஸ் இருந்தது. அதுல ஒன்றுதான் இந்த வேர்மி கல்ச்சர்னு சொல்லி இருக்குது. இந்த வேர்மி கல்ச்சரை நான் படிக்கல. ஓகே, இது எவ்வளவு விஷயம் எனக்கு முன்னும் சீனியர் பட்செல்லாம் இருந்திருக்கு, மீண்டெல்லாம் படிச்சிருப்பாங்க, என்ன செய்ய இல்லை. ஈவன் நான் நிறைய இடத்துல போய் கேட்கறது, நீங்க அண்மையில ஒரு பேங்குக்கு போக கேட்டாங்க, நீங்க அக்ரிகல்ச்சர் டிகிரி எடுத்தா பேங்க்ல தானே எல்லாரும் வேலை செய்வாங்க, நீங்க ஏன் இதை அக்ரிகல்ச்சருக்கு நீங்க ஒர்க் பண்றீங்க? எனக்கு ஒரு ஃபேஷனும் மற்றது அக்ரிகல்ச்சரை வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணணும். என்னன்னு சொன்னா டெவலப் பண்றேன்னு சொன்னா அப்படின்னு சொன்னா லோ காஸ்ட்ல வந்து எல்லாருமே விவசாயம் செய்யணும். யார் விவசாயம் செய்யணுமோ அவை எல்லாரும் தங்கட துறையில கொஞ்சம் டிமாண்டா நிக்கணும். என்னதான் என்ற நோக்கம். அவைக்கு நான் வந்து இப்ப ஹெல்ப் பண்ணி கொண்டு இருக்கிறேன். நிச்சயமா மதுரன் வந்து இந்த விஷயத்தை எங்களுடைய நாட்டில் இப்போ அவர் கொஞ்ச நாளாக 125 பேருக்கு செய்து கொடுத்துருக்கிறார். ஆனால் அவர் முகப்புத்தகம் மூலமாக வர கண்டெக்ஸ்களுக்கு இந்த விஷயத்தை உதவியாக செய்து கொடுக்கிறார் சிறுதொகை பணத்தோட. இந்த விஷயங்களை சொல்லுங்க. 125 பேரும் எங்க செய்து கொடுத்த நீங்கள்? இது வந்து இப்ப வடமாகாணம் இல்ல, வடக்கு கிழக்கு தழுவிய பெரிய ஒரு புரட்சியில இறங்கி இருக்கிறோம். இதுல வந்து பெரும்பாலும் இப்ப நான் 100க்கு மேல வந்து எல்லாமே வந்து கிழக்கு மாகாணத்துல புத்தளம், மற்றது திருகோணமலை, அக்கரைப்பற்று, மற்றது சாய்ந்தமருது, அம்பாறை இப்படி நிறைய இடத்துல செய்திருக்கிறேன். இப்ப கிட்டத்தட்ட அண்மையில 5 நாளைக்கு முன்னம் நாவக்குழி கைதை கூட செய்திருக்கிறோம். இப்ப நேற்று இடத்திற்கு இருந்தால் மானிப்பாயில செய்கிறதுக்கு நான் ஓமன்னு சொல்லியிருக்கிறேன். நிச்சயமா என்ன நிறைய விஷயத்துக்கு இந்த விஷயத்தை நாங்கள் பரப்பி விடுவோம். ஏன்னு சொன்னால் இப்போ கழிவை எடுக்கிறது, பேக் கொடுக்குறது, டிராக்டர் வாரது, இப்போ நாங்கள் டிராக்டர் வேண்டியலாதுன்ட்டு காரணம் சொல்லி கொண்டிருப்போம். அது உக்க முடியாத கழிவுகளுக்கு அப்படி ஒரு சிஸ்டத்துக்கு கண்டிப்பாக வரணும். அதாவது வீடு வீடாக பைகள் கொடுத்து அல்லது வீடு வீடாக கழிவுகளை சேகரித்து மலை வீடாக இடத்தை வச்சிருப்பினும் நாங்கள் வர கொடுக்க வேணும். இப்போ டவுன் பக்கத்தில் இடம் இல்லை என்று சொன்னால் அவர்கள் வந்து நகர்ப்புறங்களில் உக்க முடியாத கழிவுகளையும் அவையும் இப்படி தனியாக பிரித்து கட்டி வைக்க அந்தந்த பிரதேச உள்ளூராட்சி மன்றங்கள் இவரை போன்ற தொழில்நுட்பவியல் படித்த இளைஞர்கள்ட்ட நீங்கள் ரிசோர்ஸை உள்வாங்கி அவருக்கு ஒரு பேமெண்ட்டை கொடுத்து, முக்கியமாக இந்த காணொலியை நிறைய பிரதேச தவிசாளர்கள் பார்த்து கொண்டிருப்பீங்க. தம்பியை நீங்கள் ஹய பண்ணினா சம்பவம் செய்யலாம் படிவா, அப்படியே அவன் மூளையை நீங்கள் பாவிச்சு கொள்ளலாம். நீங்கள் செய்ய வேண்டியது தான், உக்க முடியாத கழிவுகளோ உக்கக்கூடிய கழிவுகளோ வீடு வீடாக தரம் பிரித்து எடுத்துட்டு இந்த டஸ்ட்பின் மெத்தடில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஏனென்றா அது டஸ்ட்பின் இருக்கவனும் வீட்டில் தான் இருக்கவனும். அது எங்களுடைய நாட்டில் இப்போ உடனே சாத்தியமோ தெரியலை இல்லையா? அப்போ எடுத்துட்டு அதை ட்ரீட் பண்ணி பிரதேச வரைக்கும் நல்ல லாபம் பெறும். அதில் நார்மலா மண்புழுவே 1 கிலோ 20,000 போகுன்னு சொன்னா யோசிச்சு பாருங்க. அவ பெரிய ஒரு தொட்டி, அதாவது 12க்கு 4 சொல்றது 12 அடி நீளம், 4 அடி அகலத்துல 2 அடி உயரத்துல வந்து சிம்பிள் தொட்டி நான் வச்சிருக்கிறேன். ஸோ அந்த தொட்டியில தான் இவ்வளவும் செய்யறேன்னு சொன்னா இவன் பிரதேச சபை கொண்டு ஒரு ஷேட்டுகளை வந்து ஒரு பெரிய ஒரு நீளமான தொட்டியை கட்டி போட்டா அவைக்கு வந்து இவ்வளவு உரம் பெறும். இவ்வளவு உரத்தையும் வந்து இப்ப நாட்டை வந்து இயற்கை விவசாயத்தை கொண்டு போகணும்னு சொல்ற எல்லாருமே ஏன் இதை பற்றி யோசிக்கணும் இல்லையா என்ற கேள்வி. அதான் எனக்கும் ஒரு டவுட்டாக இருக்குது. ஏற்கனவே ஒரு ஜனாதிபதி இதை பற்றி யோசித்தவர், பிறகு அது ஏதோ ஒரு வியாபார காரணங்களோ என்னவோ அது வேண்டாம், எங்களுக்கு அரசியல் வேண்டாம், அவர் அகற்றப்பட்டுட்டார். ஆனால் விஷயம் இதுதான், இந்த விஷயத்தை யாழ்ப்பாணத்தில் கட்டாயம் செய்ய வேணும். ஏனென்று சொன்னால் இது சம்பந்தமாக நான் அந்த தொழில்நுட்ப ரீதியில் வேலை செய்கிறேன். கழிவகற்றல் அது தொடர்பாக என்ன மாதிரியான தொழில்நுட்ப ஆலோசனைகள் நல்லொரு விவசாயம் படித்த ஒரு மாணவன் ப்ராக்டிக்கலாக செய்து காட்டுறார். பாருங்க, நாங்கள் யாழ்ப்பாணத்தார் இந்த மூலையை பாவிக்கல, வேறு இடங்களில் அவரை யூஸ் பண்ணியிருக்கிறேன். 125 இடத்தை செய்து கொடுத்துருக்கிறார். நான் அந்த ரிவ்யூ எல்லாம் முகப்புத்தகத்தில் பார்த்துட்டு தான் தன்றேன். திருப்பவும் உங்களை சில வேளை இந்த காணொலியை பார்த்துட்டு கௌரவ ஆளுநர் ஐயாவோ அல்லது அமைச்சரோ அல்லது இணைப்பு குழுவில் இருக்கிற யாராவது எக்ஸ்பர்ட்ஸ் கூப்பிடலாம். உங்களை தெரியும் நிறைய பேருக்கு. இருந்தாலும் மீண்டும் இருக்கா உங்களோட பேர், விலாசம், தொலைபேசி இலக்கம். என்னுடைய பேர் வந்து குணராசா ஜெய்மதுரன். நான் வந்து தெம்மராட்சியில் வந்து
உசன்ல இருக்கிறேன். என்ன நீங்கள் கண்டெக்ட் பண்ணணும்னு சொன்னால் 077-034-49-49 தொலைபேசிக்கு நீங்கள் அழைச்சா எந்த நேரமும் 24 hours நீங்கள் அழைக்கலாம். இரவுன்னு சொல்லி அழையுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கிறேன். அதே போல் அவற்றை முகப்புத்தகத்தின் லிங்கும் வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் போடுறேன், செக் பண்ணிக்கொள்ளலாம். விவசாயம் சார்ந்து அப்டேட்டுகளை கொடுப்பேன். நாங்கள் இந்த கழிவுகளை நடுக இப்படியே வச்சு கொண்டு சண்டை பிடிச்சு கொண்டு இருக்காமல் இது ஒரு தீப்பொறியாக கிளம்பி இருக்குது. இப்போ ஸ்பா கொண்டு வந்திருக்குது அன்றைக்கு டிசிசி மீட்டிங்கில். இதை நாங்கள் பரப்பி விடுவோம். யாருக்குமே இது செட் ஆகும். நாங்கள் சொல்லலாது, நாங்கள் யாழ்ப்பாணம் நகர்ப்புறத்தில் முக்காப்பரப்பு காணிக்கி இருக்கிறோம், எங்களுக்கு சொல்லலான்னு சொல்லலாது. அப்படியே வாளியை தூக்கி காட்டுங்க ஒருக்கா. இந்த வாளி இருந்தால் சரி, விஷயம் முடியும். சின்ன வாளி ஒன்றும் யோசிக்காதீங்க. என்னன்னு சொன்னால் இப்போ வீட்டில் இடம் இல்லைன்னு சொல்லி எல்லாம் இது செய்யறதுக்காக யோசிக்காங்க. செய்ய போகிறோம் ஆனால் இடம் இல்லைன்னு சொல்லி யோசிக்காதீங்க. இவன் உங்களோட வாங்க கட்டிலுக்குள்ள நீங்கள் செய்யலாம், யோசிக்காதீங்க. இடங்கள் பெருசா தேவையில்லை இதுக்கு. நீங்க சரியான ஒரு, அதாவது இதுக்கு குளிர்மையான இடம் இருக்கணும். அதாவது 20 பாயசி தான் இதனுடைய மேக்சிமம் லெவல். ஸோ 20 பாயசிக்கு அந்த புழு இருக்குமே இருந்தால் உங்களுக்காக ஒர்க் பண்ணி கொண்டு இருப்பேன். நீங்கள் வேலைக்கு போனாலும் அது உங்களுக்காக வேலை செய்து சம்பளத்தை கொண்டு வரும். சாப்பாடு இடக்கிற தண்ணி தெளிக்கணும். அது வந்து மொய்ச்சல் லெவலை வந்து யூஸ் பண்ணணும், ஈரப்பதம் வந்து வச்சிருக்கணும். ஏன்னு சொன்னால் அது சாப்பிட்றதுக்கு இசைவாகாது. யாழ்ப்பாணத்தை பார்த்தீங்கன்னா இப்போ பிரச்சனை வாழைத்தண்டுகள், பேப்பர்கள் எல்லாம் அறிஞ்சு கிடக்கும். அதுக்கு நாங்கள் சொல்யூஷன் சொல்லிட்டோம். நீங்கள் இந்த உக்க முடியாத கழிவுகளை எடுங்க, பேக்காக எடுங்க, தரம் பிரியுங்க, ரீசைக்கிளுக்கு வில்லுங்க, திருப்ப விற்கலாம் படிவா இல்லையா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்களா அதை பற்றி சொல்லுங்க. இல்லை, கண்ணாடிகள்லாம் இருக்கலாம், இல்லை டின்னுகளாக இருக்கலாம், டின்னுகளாக இருக்கலாம், எல்லாத்தையுமே வந்து பிரதேசபைக்கும் வந்து நாங்கள் எல்லாமே வந்து பிரதேசபை நகர சபையில் கூட சொல்லக்கூடாது. மக்களும் மாறணும். மக்களும் நாங்கள் வந்து சுயமாக தற்சார்பு பொருளாதாரம் பண்ணுறது ஒவ்வொரு வீட்டிலேருந்து ஆரம்பிக்க வேணும். ஸோ அப்போ தான் நாங்கள் என்ன செய்யணும், பொருளாதாரத்தை கட்டி எழுப்பலாம். அதே மாதிரி நாங்கள் குப்பைகளை கழிவகற்ற சிஸ்டத்துக்கு அந்த சிஸ்டத்தையும் வந்து நிறைவேற்றணும்னு சொல்லி ஜோதிச்சா அதே மாதிரி பொருளாதாரத்தையும் கட்டி எழுப்பலாம். ரெண்டும் வந்து ஒரு கலையில் இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து செய்கிறேன்னு சொன்னால் எல்லா ஆர்கானிக் மெட்டீரியல் எல்லாத்தையுமே எடுத்து இதுக்குள்ள போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பசலையாக வரும். ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்ல ஒரு சொல்யூஷனை ஜெயமதுரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இதை நீங்கள் யாழ்ப்பாணத்தில் நடைமுறைப்படுத்துங்க. முக்கியமாக இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் உரிய தரப்பட்டு இதை கொண்டு போய் சேர்த்து விடுங்க. அவர் ஒரு படித்தவர், அவர் ப்ராக்டிக்கலாக செய்தும் காட்டியிருக்கிறார். இது சம்பந்தமாக கழிவகற்றல் பிரச்சனைக்கு பயோடிகிரேடபிள் வேஸ்ட், அதாவது உக்கக்கூடிய பொருட்களுக்கு நாங்கள் சொல்யூஷன் தந்திருக்கிறோம். உங்களுக்கு உக்க முடியாததுக்கும் ஏற்கனவே ஒரு காணொலியில் சொல்யூஷன் தந்திருக்கிறோம். இப்போ எங்கட பிரதேசத்தை நீட்டாக்க வேண்டியது எங்கட கடமை. இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தில் முக்கியமாக ஜனாதிபதி ஒரு நல்ல நல்ல விஷயங்களை செய்து கொண்டு வரார். இந்த இலங்கையை சுத்தப்படுத்துகிற இந்த விஷயத்தில் கூடிய கழிவுகளுக்கு நல்ல சொல்யூஷனும் தந்து உங்களுக்கு வருமானம் ஈட்டுற மாதிரி காட்டி கிடக்கு. தம்பியை நீங்கள் தொடர்பு கொண்டீங்களா உங்களுக்கு மண்புழுவும் வரும், தொழில்நுட்ப ஆலோசனைகளும் அவர் வந்து நேரடியாக சொல்லுவார். அந்த இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுங்க. வேறு இந்த விஷயங்கள் சம்பந்தமாக ஏதாவது சொல்ல இருந்தால் கேமரா சொல்லுங்கள். நீங்கள் எப்படின்னு சொன்னால் இப்போ இந்த மண்புழு உரம் நீங்கள் செய்யணும்னு சொன்னால் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க, பிரச்சனை இல்லை, செய்கிறோம். அதே போல் பிரதேச சபையாக இருக்கலாம், நகர சபையாக இருக்கலாம், ஒரு சவாலாக எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சின்ன ஒரு தொட்டியை கட்டுங்க, கட்டிட்டு அதுக்குள்ள உடனே முழு கழிவையும் போடுங்க. எடுத்த உடனே எங்களுக்கு பெருசாக காசை கொட்டி செய்ய ஒன்றும் இல்லை, சின்னல ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு டபுள் மடங்குல புழு வந்தோடனே அதை பெருமிச்சு கொண்டு போகலாம். நிச்சயமா. முதலாவதாக இதை பார்த்துட்டு எந்த பிரதேச சபை இந்த புத்தாக்க சிந்தனையோட மதுரை அணுகுதுன்னு பார்ப்போம். என்னென்னு சொன்னால் இது ஒரு சேலஞ்சாக வந்திருக்கு, ஒரு ஈகோன்ற விஷயத்தை கிரியேட் பண்ணியிருக்குது. அதாவது கௌரவ உறுப்பினர்கள் இதை செய்வினம். நிச்சயமாக என்னென்னு சொன்னால் அவர்களும் மக்களால் தெரிவு செய்யப்பட்டு மக்களுக்கு சேவையாற்ற தெரிவு செய்யப்பட்டவர்கள். எங்கட நாட்டில் இந்த விஷயம் சக்ஸஸாக வர வேணும். நிறைய வீடுகளுக்கு இந்த விஷயம் திட்டம் போக வேணும். பெரிய இடம் தேவையில்லை. இந்த மண்புழுவை வைத்து என்ன சொன்னீங்க, கருப்பு தங்கம் வர இந்த உரங்கள் வந்து நீங்க வீட்டுல உங்களை தேவைக்கு பயன்படுத்தலாம். சாதாரணமா உங்களோட வீடு ஒரு தென்னை மரம் நிற்கிறேன்னு சொன்னா தென்னை மரத்துக்கு வருஷத்துக்கு 10 கிலோ உரம் காணும். ஸோ நீங்க யூரியா வாங்கி போட தேவையில்லை. ஒரு தென்னை மரம் நிற்கிறேன்னு சொன்னா தென்னை மரத்தை வந்து 6 அடி சுத்தி வட்டமா வரைஞ்சு போட்டு ஒரு 10 கிலோ மண்புழு உரம் போட்டீங்கன்னு சொன்னா காணும் வருஷத்துக்கு உங்களுக்கு தென்னை தேங்காய் குப்பை போட்டா 10 கிலோ உரம் பெறும். அது இப்போ நார்மலா 100 கிலோ போடுறோம்னு சொன்னா 40 கிலோ வருது. ஸோ இப்போ எங்களுக்கு பெரிய ஒரு அமௌண்டோட உரம் வந்து வந்தோன்னு இருக்கு. ஸோ நார்மலா வீட்டுல ஒரு நாளைக்கு எவ்வளவு கழிவு வரும், வீட்டு கழிவு வரும், கிச்சன் கழிவு வரும், பிள்ளைகள் டஸ்ட்டுகள் எல்லாம் வரும். ஸோ எல்லாத்தையும் எடுத்து எல்லாம் ஒரு வாளிக்கு போடுங்க. ஈஸியா 45 டேஸ்ல உரமா மாறும். ஈவன் உங்களோட பூக்கண்டா இருக்கலாம். மற்றது இந்த உரம் வந்து இப்போ யூரியாவை கூட போட்டால் மரம் கருகு மண்டுங்கிற அது சொல்லிவிடும். ஆனால் இந்த பசலையே நீங்கள் எவ்வளவு கூட போட்டாலும் அது கிடந்து வேலை செய்து கொண்டு இருக்கும். ஸோ கூடவும் போடலாம், குறையவும் போடலாம். இஷ்யூவே இல்லை. இப்போ உரமண்டா அது ரசாயன உரமண்டா அது கூட போட்டால் அது மரத்துக்கு பிரச்சனை. இதால் ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்களோட இடத்துல நல்லொரு எங்களோட மண்ணும் வந்து மெலடாக்கப்பட்டிருக்குது. அந்த மெலடாக்கினதை நாங்கள் திரும்ப புதுப்பிப்போம் இல்லையா? மண் மெலடா இந்த தென்னை மரத்துக்கு வந்து 10 கிலோ உரம் போடுறோம் தானே. இந்த 10 கிலோ உரம் போட்டாம பிறகு நீங்கள் கொஞ்ச காலம் போனாம பிறகு கண்டிப்பாக அதுக்கு மண்புழு இருக்கும்.
ஸோ அது என்ன செய்யுதுன்னு சொன்னால் அந்த வாசத்துக்கு வெளியில் இருக்கிற மண்புழு எல்லாத்தையும் வந்து கூப்பிடுது. ரைட். ஸோ எங்கட இடத்துல வந்து நிலம் வந்து வளமாக்கப்படுது. ஸோ நாங்கள் குப்பைகளை மீள் சுழற்சிக்கு உட்படுத்துகிறோம், அதே போல் எங்களோட மண் வந்து வளமாக்கப்படுது. நிச்சயமாக இந்த திட்டம் வெற்றியளிக்கும். இப்போதைக்கு இந்த காணொலியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது ஜெயமதுரன் அவர்களுடைய கான்டாக்ட் நம்பர், அதே மாதிரி ஃபேஸ்புக் ஐடி வந்து நான் டெஸ்கிரிப்ஷன்லேயே முதலாவது கமெண்ட்லேயும் பின் பண்ணி விடுவேன். நீங்கள் அவரை தொடர்பு கொண்டு இந்த பயனை பெற்றுக்கொள்ளுங்க. எல்லாரும் இதில் நிறைய பயன் அவர் சொல்லுவார் உங்களுக்கு, அதை பெற்றுக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லை, கட்டாயம் உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் சொல்லுங்க. இந்த அருமையான கருத்துக்களை வழங்கிய கொழும்பு பல்கலைக்கழக விவசாய தொழில்நுட்பவியல் பிட மாணவன் உசன் மண்ணினுடைய மைந்தன், ஒரு படித்த விவசாயியாகவே வாழுகின்ற, எனக்கு பேங்க் உத்தியோகம் வேண்டாம், விவசாயியாகவே நான் இருக்கிறேன் என்று சொல்லி பெருமையோட வாழுகிற இளம் விவசாயி ஜெயமதுரன் அவர்களுக்கு தமிழ் எந்திரன் யூடியூப் தளம் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நன்றி தம்பி. உங்களுக்கு நன்றிகள். வணக்கம். நன்றி. வணக்கம்.